கட்சி பாகுபாடு வேறுபாடு தாண்டி மிக முக்கியமான நெருக்கடி. இதை எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், இதுல 3 பேருக்கு பாதிப்பு. விரல் விட்டு என்றவங்க எண்ணிக்கலாம். முதல்ல எல்லா தேர்தலிலும் பொதுவாக வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன பாதிப்பு அவங்களுக்கு? இரண்டாவது, முதல் முறையாக வாக்களிக்க எங்களுடைய சிங்க குட்டிகள், சிங்க பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இவங்களுக்கு என்ன பாதிப்பு? மூன்றாவது, இந்த தமிழ்நாட்டை தளபதி நாடாக மாற்றுவதற்காக விமானம் ஏறி வரப்போகிற நம்முடைய என்ஆர்ஐ தமிழர்கள், நம்முடைய சிங்க கூட்டம், அவங்களுக்கு. அப்ப வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், இவங்க 3 பேருக்கு இப்ப ஆபத்து. என்ன ஆபத்து? இத்தனை நாளா நாம ஒரு வரைவு பட்டியல் தேர்தல் ஆணையம் கொடுக்கும். 2024 அது கொடுத்தாங்க. 2 வருஷம் அதுல பெயர் நீக்கம் செய்வது, பெயரை சரி செய்வது எல்லாம் பண்ணாங்க. 2 வருஷம் அவனே பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாசம் வந்து பூரா கொட்டி அலினா பரோட்டாவை கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் சாப்பிடுவேன்னு எங்க அண்ணன் பரோட்டா சூரியாக ஒரு ஆணையம் மாறி இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? போன எலெக்ஷன்ல 2021ல ஓட்டு போட்டீங்க, 2024ல ஓட்டு போட்டீங்க, இப்ப புதுசா உன்னை தூக்கிட்டு வராங்க. நீங்கள் 2002ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். அப்ப அதை ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப ஒரு வாடகை வீட்டுல இருந்திருப்போம், இப்ப வாடகை வீடு மாறி இருப்போம். அப்ப எங்க வீட்டுல என் தங்கச்சி இருந்திருக்கோம், இப்ப கல்யாணம் ஆகி வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிற அந்த புகுந்த வீட்டுக்கு போயிருக்கோம். அதையெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாதான் நான் ஒத்துக்குவேன். அடங்கப்பா, 25 வருஷம் நான் கோமால இருந்தீங்களாடா? 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. மாண்புமிகு மதிப்புமிகு அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அம்மா சொல்லிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஓட்டு போட போறது 6.25 கோடி. சற்றொப்ப இந்த 6.25 கோடி பேரையும் வீட்டுக்கே வந்து பாத்துருவாங்களாம் ஒரு மாசத்துல. கிழிச்சிங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? ஒரே மாசத்துல டக்குனு பண்ணிடுவோம். யார் பண்ண போறது? நம்முடைய தமிழ்நாடு அரசு கீழே வேலை பார்க்கக்கூடிய, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி பார்ப்பாங்க? வீட்டுக்கு வராங்க, நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க இல்லையாச்சு, கடைக்கு போயிருப்பீங்க, வீட்டுல யாருமே இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை போட்டு அவர் இங்க இருக்காரான்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு? தெரியாது, இல்லம்பார், அடி ஓட்டு போச்சு. நீங்க அந்த நேரத்தில் அங்க இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் இல்ல. நீங்க ஆன்லைன்ல போய் பண்ணிக்கலாம். நேத்து ஆன்லைன்ல போய் பாக்குறேன், ஆன்லைன்ல வெப்சைட்டே ஓபன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா, சார் சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு சார். சர்வர் இல்ல சார், சர்வர் இல்லன்னா எங்க டிராபிக் ஜாம், ஹோட்டலுக்கு வாங்க, தொழில்நுட்ப கோளாறு சார். அப்ப ஆன்லைனும் கஷ்டம். அப்ப ஏற்கனவே இருக்க வாக்காளர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, சிந்திக்கணும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் விடாதீங்க. பிஎல்ஓ அதிகாரிகள் 6.25 கோடி பேரை வீட்டுக்கே வந்து பார்ப்பது இருக்கட்டும். உங்க பிஎல்ஓ அதிகாரி யாருன்னு தாவேக்கா தன்னார்வலர்களும் நிர்வாகிகளும் சொல்லுவாங்க. போன போட்டு அந்த அம்மாவை நீங்க போய் பாருங்க. கூட அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது கேர்ஃபுல்லா கவனிங்க. அதிகாரி மாதிரியே கூட ஒருத்தர் வருவாரு. உத்து பாத்தீங்கன்னா மண்டைக்கு மேல உள்ள கொண்டையை மறைக்க மறந்த மாதிரி அவரு ஊபி. அப்ப ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டு குறிப்பு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, இந்த பிஎல்ஓ அதிகாரிகளை இன்ஃபுளுன்ஸ் செய்து யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சார்பா இருக்காங்களோ அவங்களினுடைய ஓட்டை இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலை நடக்கிறதுனால தயவு செய்து பெரியவங்க புரிஞ்சுக்கங்க. உங்க வாக்கே பாதுகாக்கிறோம். சும்மா இல்லாம நம்ம வாக்கு நம்ம உயிர் மூச்சுக்கு சமம். நம்ம வாக்கு தான் நம்ம தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாத்த போகுது. நீங்க நாட்டை காப்பதும் வீட்டை காப்பதும் உங்க வாக்கை காப்பதும் ஒண்ணுதான். ஒண்ணு. இப்ப 2வது ஆள் முதல் தலைமுறை வாக்காளர்கள். ஏன் தெரியுமா? இந்த திமுக பாஜக எல்லா காக்கா எல்லாருக்கும் தாவைக்கா பத்து பயம். நீங்க தாண்டா முதல் தலைமுறை வாக்காளர். மண்டையை பிச்சுக்கிறாங்க. கூட்டம் எப்படி வருது? அவங்க இத்தனை நாள கூட்டத்தை எப்படி கூப்பிட்டாங்க? 250 250 250 300 போட்டு கோழி பிரியாணி இங்க எவ்வளவு ரேட்டு? ஒத்த பைசா கொடுக்காம எனக்காக கூடுற ஒரே கூட்டம் தலைமுறையினுடைய கூட்டம். ஒரு கூட்டத்துல பாக்குறேன், நல்லா உட்கார்ந்துருந்தாங்க, என்ன பேசினாலும் கை தட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம் அந்த கட்சிக்காரன், அதுக்கும் கை தட்டாங்க. அதாவது அது கை தட்டாங்க. ஆக நாங்க அதுக்கும் கை தட்டாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, யாருப்பா அவங்க?
அவங்களுக்கு எப்படி எல்லாம் புரியுது? அவங்களுக்கு எங்க புரியுது? துமாரா நாம் கியாக எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் உட்கார வச்சிருக்காங்க. அடப்பாக அந்த ஆளை உட்கார வச்சுக்கிட்டு திருக்குறளிலே திருவாரூரிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரோமாபுரியிலே தம்பி உன் ரீல் இருந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ இன்னும் படம் காட்டிட்டு இருக்கியே. அப்ப நம்ம வாக்குரிமை முதல் தலைமுறை வாக்காளர்கள் தயவு செய்து கவனமா செயல்படுங்க. பிஎல்ஓட்ட நீங்க கேளுங்க. 87ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவங்களா இருந்தா அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் காட்டணும், அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் காட்டணும். எத்தனை குக்கிராமங்கள்ல பர்த் சர்டிபிகேட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆன்லைன்ல போய் பதிவு பண்ணலாம். சரி, நம்ம பசங்கள்லயே கொஞ்சம் இந்த படிக்கிற வசதி இல்லாத பாமர வீட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வர்றோம். ரேஷன் கார்டு ஆதாரமா சேர்த்துக்கிறது உச்ச நீதிமன்றத்தை போய் போராடி தான் இப்ப சேர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு நடந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாண்புமிகுகளும் ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க. அந்த கூடக்கூடிய இடத்துக்கு பேரு தமிழ்நாடு சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறா அப்படின்னு நான் எட்டி பார்க்க கண்ணுக்கு எட்டி தூரம் வரைக்கும் அப்படி ஒரு தீர்மானம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று என்னை படம் எடுக்கக்கூடிய உளவுத்துறை மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஆளுங்கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றல சட்டமன்றத்தில். அப்ப முதல் தலைமுறை வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருங்க. மூன்றாவது, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வேலை நிமித்தம் போயிருப்பீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு வந்து அப்படி வேதனையா இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அவங்க கழுத்துல இந்த தாலின்ற தங்கம் ஏறுவதற்காக காதோரமாக நரை என்ற வெள்ளி முளைத்த பின்பு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என் சொந்தங்களை, என் பந்தங்களை அரபு நாடுகளிலே தொட்டும் பணிகளும் கொளுத்து வெள்ளும் வேலை பார்க்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தாங்க. உங்கள் வாக்கு உரிமை. இந்த 3 பேரும் உங்க வாக்கை எப்படி பாதுகாக்கணும்? எஸ்ஐஆர்ல இந்த வரைவு பட்டியல் வருகிற பொழுது உங்க ஓட்டு அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நாம் அதை எளிமைப்படுத்தி பல்வேறு காணொலிகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். யாரோ பேசுறாங்க, யாரும் கண்டுக்கல. தலைவர்கள் பேசுறாங்க, யாரும் கண்டுக்கல. மாண்புமிகுகள் பேசுறாங்க, யாருக்கும் ஒன்னும் புரியல. நேற்று ஒரே நாள்ல ட்விட்டர்ல இந்திய லெவல்ல தேசிய லெவல்ல நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆனது காரணம் வெற்றி தலைவர் தளபதி. அவர் பேசிய பிறகு ஒட்டுமொத்த ஊடகமும் பேசுது. இதற்கு பெயர் தான் தலைமை, இவருக்கு பெயர் தான் தலைவர். இதுதான் தமிழக நீங்க எங்க போனாலும் இனிமே ஒரே சத்தம் தான். டிவி கே